ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் கடகத்தில் இருக்கிறார். ஆடி 18 காவிரி நதியை பூஜிப்பது, காவிரி நதியை போற்றுவது, வழிபடுவது, அதுதான் ஆடி 18 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, காலை 10:30 to 12. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். 9 ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 3 ராசிகளுக்கு தான் சிறப்பாக இல்லை. அது யார் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறோம். சூரியன் கடகத்தில் இருப்பதனால யாருக்கு நன்மை அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நல்லது தப்பாக தெரியும், தப்பு நல்லதாக தெரியும். ஜாகிரதை. வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனை போற்றி, மனுவே போற்றி, கர்ணனை போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, செல்ஃபோனில் ஈஸியாக கிடைக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, வடமொழியில். ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை உணவு கொடுங்க. சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஜெயிப்பீங்களாம் சொல்ல முடியாது, நல்லது நடக்குமா சொல்ல முடியாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியனும் உங்களுக்கு உதவி செய்கிறார். 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. சூப்பர், வெற்றி. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் குதம்பை சித்தரே போற்றி, குக்குடமே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு, பொறுமை, பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனை போற்றி, மனுவே போற்றி, கர்ணனை போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, செல்ஃபோனில் ஈஸியாக கிடைக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, வடமொழியில். ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை உணவு கொடுங்க. சகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஜெயிப்பீங்களாம் சொல்ல முடியாது, நல்லது நடக்குமா சொல்ல முடியாது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் குதம்பை சித்தரே போற்றி, குக்குடமே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தில்லு தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும் காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் குதம்பை சித்தரே போற்றி, குக்குடமே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூரியன் ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிறார். லாபம் பெருகுது. இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு நிம்மதி. ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுக்கறது, கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது. ஏங்க, கோதுமை சூரியனுக்குரிய தானியம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சொல்கிறோம், அவ்வளோதாங்க. செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி.
துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. ஆடி மாதம் முழுக்க இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுக்கறது, கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது. ஏங்க, கோதுமை சூரியனுக்குரிய தானியம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சொல்கிறோம். அவ்வளோதாங்க. செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரபலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, பச்சை மஞ்சள். ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுக்கறது, கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கறது நல்லது. ஏங்க, கோதுமை சூரியனுக்குரிய தானியம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சொல்கிறோம். அவ்வளோதாங்க. செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கலகரிங்க, நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிரபலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே வைத்தறிச்சல் ஓவராக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீம்பு அதிகம், பிடிவாத அதிகம். பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது. செல்ஃபோனில் ஈஸியாக கிடைக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, வடமொழியில். ஒன்றும் தப்பில்லை, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை உணவு கொடுங்க. சிகப்பு துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. ஜெயிப்பீங்களாம் சொல்ல முடியாது, நல்லது நடக்குமா சொல்ல முடியாது. கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நன்றாக இருக்கிறது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே வைத்தறிச்சல் ஓவராக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். கலகரிங்க, சந்தோஷம். நல்லா இருக்கு. உங்கள் பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே வைத்தறிச்சல் ஓவராக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, காசியபரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. நேயர்களே ஆடி மாதம் முழுக்க கடகத்தில் சூரியன் இருக்கிறார். இதனால் 4 ராசிகளுக்கு நன்மை. ரிஷபத்துக்கு தைரியத்தை அதிகமாக்குறார். கன்னிக்கு லாபத்தை பெருக்கிறார். துலாமுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் உயர்வை தர்றார். கும்பத்துக்கு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். இதெல்லாம் ஆடி மாதத்தில் சூரியன் இருப்பதனாலே ஏற்படுகிற நன்மை. மற்ற 8 ராசிகளுக்கு சூரியன் உதவியாக இல்லை. அதனால் தான் வழிபாடு செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன வழிபாடு? சூரியனுக்கு தீபம் காட்டுறது. இது செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. இன்றைக்கி தசமி திதிங்கிறதுனால நாள் நல்லாவே இருக்குது. நவமி திதி முடிஞ்சிடுது காலையிலேயே. தசமி திதியில் பலவிதமான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல நேரம் இருக்குது.
ஆடி 18 என்ன பண்ணுறது? காவிரியை பூஜை பண்ணணும். நதிக்கரை ஓரத்தில் போய் காவிரி நதியை பார்த்து மண்டிட்டு முழந்தாளிட்டு காவிரியை பார்த்து கும்பிடணும். தண்ணியை கொஞ்சம் எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். அவ்வளோதான். குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணியில் தெளிச்சுக்கிட்டு காவிரி நதியை பார்த்து காவிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, லோபாமுத்திரையே போற்றி, விபீஷணனே போற்றி, இந்த மந்திரங்களை சொன்னால் போதும். கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு வந்துடுங்க. இதுதான் ஆடி 18 கொண்டாடுகிற முறை. ஆம், நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லிட்டா போதும். அகத்தியரோட மனைவி பெயர் லோபாமுத்திரை. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அகத்தியருக்கு லோபாமுத்திரைக்கு சந்நிதி இருக்குது. காவிரி நதியினுடைய செழிப்புக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா முக்கிய காரணம் விபீஷணன், அகத்தியர், லோபாமுத்திரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னி நதியினும் காவிரிக்கு பேருண்டு. காகம் விரித்ததால், அதாவது அகத்தியர் காவிரி நதியை கமண்டலத்தில் அடக்கிடுவார். காவிரி நதி அகத்தியர்கிட்ட கொஞ்சம் கெத்து காட்டுவாங்க. அதனால் அப்புறம் நதி இல்லைன்னா அப்புறம் என்ன, ஒன்றுமே இல்லையே, தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. அதனால் விநாயக பெருமான் காக வடிவெடுத்து அகத்தியர் இல்லாத சமயமாக பார்த்து கமண்டலத்தை ஓப்பன் பண்ணி விட்ருவார். கமண்டலம் கொட்டிடும், கீழே தண்ணி வழியும், அப்படியே பாஞ்சிரும் தமிழ்நாட்டில். இதுதான் ஒரு எளிமையான கதை. இதை தெரிஞ்சுக்கோங்க. அகத்தியருடைய மனைவி பெயர் லோபாமுத்திரை. அகத்தியர் மகாமுனிவர், பெரும் முருக பக்தர், குற்றாலத்துக்கு மேலே இருக்கிற புதிய மலையிலே இருந்தவர், தவம் செய்தவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே இதையெல்லாம் இன்று நினைத்து பார்ப்பது நல்லது. அகத்தியரை, லோபாமுத்திரையை, தாமிரபரணி நதியை, பொதிகை மலையை, பொதிகை மலைங்கிறது குற்றாலத்துக்கு மேலே இருக்கிற மலை என்று சொல்லப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.